தயவு செய்து யங்ஸ்டர்ஸ் டயட் இருக்காதீங்க. டயட் இருக்குன்னு சொல்றவங்க பேச்ச கேட்காதீங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் ஒரு வாட்டி உட்காந்தீங்கன்னா 4-5 பிளேட் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுங்க. மிட் நைட்ல கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடாதேன்னு. பைத்தியக்காரனுங்க அவங்க சொல்றது கேட்டுறாதீங்க. 1 மணிக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு காலையில 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பர்ன் பண்ணுங்க. சரி, இதுல நிறைய பேர் இந்த கேலரி டெபிசிட் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வெயிட் மிஷின் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன சார் வாழ்க்கை? லூசு பசங்க. weight gain, blood sugar spikes, insulin resistance, fatty liver. இன்னைக்கு 10ல 7 பேருக்கு யாருக்கு ஸ்கேன் பண்ணாலும் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த லேட் நைட் ஈட்டிங், அதே மாதிரி எக்ஸஸ் கேலரி ஈட்டிங் தான். போர்ஷன் கண்ட்ரோல் இல்லாம இந்த மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, அதுலயும் ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபுட்டை அதிகமா எடுத்துக்கிறது. ஸோ ஃபேட்டி லிவர் இன்னைக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் ரைஸ் ஆகலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அசிடிட்டி, இன்டைஜஷன், ஆசிட் ரீஃப்ளெக்ஸ், ப்ளோட்டிங்னு நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆஸ் அ ஃபர்டிலிட்டி கோச்சா இன்னைக்கு நான் பார்க்குற கிளைண்ட்ஸ்ல நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி அன்ஹெல்தி அண்ட் புவர் ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிஎம்ஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மென் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே லோவா இருக்கு. அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியுமே லோவா இருக்கு. ஈவன் அண்டர் அட் 35, அதாவது 35 வயசுக்கு கீழேயே இது எல்லாமே கம்மியாயிடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி லேட் நைட் ஈட்டிங், அன்ஹெல்தி ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்னால தான். அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் இவ்வளோ குவான்டிட்டி, இவ்வளோ எக்ஸஸ் கேலரிஸ் இருக்கக்கூடிய இந்த பிரியாணியை டே டைம்ல நீங்க சாப்பிட்டாவே அது டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் லேட் நைட் கண்டிப்பா சான்ஸே இல்லை. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இவ்வளவையும் சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். டெய்லியுமே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ராங்கான லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஒரு புவர் குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் புவர் குவாலிட்டி ஃபுட் ஸ்டைல் இருக்கிறப்போ டெய்லி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்றது அப்படிங்கிறது தப்பான விஷயம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுல இருந்து வெளியில வர முடியாம ஒரு அடிக்ஷன் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒரு ஹெல்தி ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை அடிக்கடி சாப்பிட்றதுனால அதுல அவங்க ஒரு அடிக்ஷனே ஆயிடுது அவங்களுக்கு. ஸோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்மளோட பாடி மெக்கானிசம் தெரிஞ்ச யாருமே இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க அண்ட் இந்த மாதிரி அட்வைஸை எடுத்துக்கவும் மாட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.